சீசன் 8 டே 56 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 56 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு இல்லையா, நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சீசன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா போட்டி காலத்தை விறுவிறுப்பாக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ்குள்ள சண்டையை மூட்டி வர்றது அப்படின்றது இந்த டாஸ்க்கு வந்துட்டு ஒரு தனியான இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோட்டை எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக்கினுடைய கேப்டன்சி ஒரு பக்கம், அதில் மஞ்சரி அருணுடைய பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது அதை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இருக்கு இல்லையா, அது வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் வீக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வின் பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களை தோக்கடிச்சு தான் ஆகணும். நம்ம வின் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டராக யாரை நினைக்கிறோமோ, யார் டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கள வெளியேற்றுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு பலமும் வேணும் மூளையும் வேணும் அப்படின்ற மாதிரியான கேம்ஸ் தான் இனி வரப்போகுது. ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைலராக தான் இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தோம் அப்படின்னா வெஞ்சன்ஸ் காரணமாக வந்துட்டு யாருடைய பொம்மையை உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு விளையாடுறாங்களே தவிர யாருடைய பொம்மையை உள்ளே கொண்டு போய் சேவ் பண்ணணும் அப்படின்றதுல பெரும்பாலானவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால ஜெஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த கேமில் ஜெயிச்சிருந்தாரு. ஏன்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஜெஃப்ரிக்கே அப்படின்னு சொல்லி யாரும் எதிரி கிடையாது, வன்மம் யாருக்கும் ஜெஃப்ரி மேலே கிடையாது. எல்லார் கேங்லையும் ஜெஃப்ரி ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஜெஃப்ரி ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோவா கேங்கில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, அவர் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் நம்ம எல்லாருமே கவனிக்க தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவுடைய கேம் பிளே அப்படின்னே சொல்லலாம். நேற்று கேள்வி கேட்கும் போது தான் நமக்கே வந்து புரிஞ்சிருந்துச்சு, ஆமாம்ல பவித்ரா வந்துட்டு உண்மையாகவே மஞ்சரிக்காக தான் விளையாண்டாங்க, கமிட்மெண்ட்டுக்காக தான் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மஞ்சரியோட அவ்வளோ நேரம் பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கையில் பொம்மை கிடைச்சோன்னே உள்ளே வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். பட் பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஒரு கேம் பிளேயோட தான் விளையாடிருக்காங்க. அதை யாருமே பெருசாக கண்டுக்கவும் கிடையாது. கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி எடுத்து சொல்லியும் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா அதை ஒத்துக்கவும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சிடென்ட்லாம் நடந்துருச்சு அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 5 பொம்மையை பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பவித்ராவுடைய ஒரு கேம் பிளே. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு கேம் பிளே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ரிவீலாக தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அந்த பொம்மை டாஸ்க் பவித்ரா விளையாண்டது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தெரியாமல் நடந்துருச்சு, இல்லை நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் விஜய் சேதுபதி அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தெளிவாக கிளவராக ஒரு கேம் விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பவித்ரா தான் வந்துட்டு யாருடைய பொம்மை உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுல கிளவராக விளையாட மாதிரியும் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பவித்ரா ஒரு மாதிரி ரிவீல் பண்ணப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த திருட்டு பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை விஜய் சேதுபதியே சொல்லியிருந்தாரு. இது வந்துட்டு இந்த 1 hour எபிசோட் இருக்கு இல்லையா, அதில் வரல 24 hours லைவ்ல பார்த்தவங்கள வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பிரியாணி கேங்கை பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் நீதி நேர்மை நாணயம் உத்தமம் உண்மை அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் அடிக்கடி பயன்படுத்தினாங்களோ, தர்ஷிகாவா இருந்தாலும் சரி, ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க இல்லையா, ஆர்ஜே ஆனந்தி அருண் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா யாரெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் உண்மையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த திருட்டு பிரியாணி அப்படின்றத மற்றவங்க எல்லாருடைய ப்ரொஃபஷனல் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதில் சமைச்சு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு மாதிரி விஷயமா பேசப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி யாரோ எடுத்து சாப்பிட்றாங்க, பட் அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நேற்று ரிவீல் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் இன்சார்ஜாக இருந்த அருண் இருக்கார் இல்லையா, அருண்லாம் வந்துட்டு போன வாரத்தில் ரூல்ஸ்னா நீதினா நீதி நேர்மைனா நேர்மை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அதை பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அது கொஞ்சமாச்சும் வந்துட்டு பார்த்தோன்னா உறுத்தி இருக்காது இல்லையா மனசில், நம்மளே இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் அவங்க கொஞ்சமாக ஒரு விஷயம் கேட்கும் போது நம்ம கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் நானே 1/2 நிமிஷம் வாழ்ந்தாலும் மானரசத்தோட வாழ்வேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த விஷயத்த வந்துட்டு விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் சிரிச்சுட்டே இல்லை ஒரு மாதிரி ஃபன்னியாக அட்ரஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பண்ணது தப்பு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். பட் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரு மாதிரி ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னே சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டே ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. பட் எப்படி உங்களால் அடுத்தவங்களுடைய ப்ரொஃபஷனல் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷன்ஸை வந்துட்டு எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தராவது அங்கே ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படின்றதே பண்ணலை. பட் எனிவேஸ் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கேங் இருந்திருக்காங்க, அவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அட்லாஸ்ட் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இனி வரக்கூடியவங்க வந்துட்டு இந்த
வேலைகள் அப்படின்றத நம்ம பண்ண போகிறத யார் பார்க்க போகிறா, எந்த வீடியோவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிலாம் தெரியாமல் சோஷியல் மீடியா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப பெரிய களம். நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக அங்கே விவாதிக்கப்படும் அப்படின்றத மறந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இனியாவது அவங்களுடைய தப்பு இருக்கு இல்லையா, அதை திருத்திட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் சிவாவினுடைய எலிமினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா சிவா இப்போதான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதே ஆரம்பிச்சிருந்தாரு. சிவாவா இல்லை ரஞ்சித்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் வெளியே போகிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 வாரங்கள் முடிஞ்சிருச்சு, 9வது வாரத்துக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா கூட ஓரளவுக்கு ஓப்பன் அப் ஆகி இந்த கேம் அப்படின்றதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ஓப்பன் அப் அப்படின்றத கொடுக்காமே இருந்துகிட்டு இருக்காரு. இல்லை அவருடைய உண்மையான கேரக்டரே அதுதானா, இல்லை சீசன் முடிகிற வரைக்கும் இப்படியே இருந்தாலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இன்கேஸ் அவருடைய உண்மையான கேரக்டரே அதுதான் அப்படின்னா இனி வரப்போகிற கேம்ஸ்லையும் அவரால் பெரிய இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவா இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு மாதிரி டஃப் ஃபைட் அப்படின்றத அப்கமிங் டேஸில் கொடுத்துருப்பாரு, இல்லை இந்த கேம் அப்படின்றத விளையாடுறதுக்கான எஃபோர்ட்ஸ் ஆச்சு போட்டிருப்பாரு. பட் சிவா வெளியே போனது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லை பார்க்கக்கூடிய நம்மளுக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இப்போ தான் கேமே விளையாட ஆரம்பிச்சாரு, அது மட்டும் இல்லாமல் நல்ல டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதை எடுத்துக்கிறதுக்கும் அதை வெளிக்காட்டுறதுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட டைம் இருக்கு இல்லையா, ஒருவேளை அதிகப்படியான டைம் எடுத்துக்கிட்டதுனால மக்கள் அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை, அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லல. எனிவேஸ் மக்கள் தீர்ப்பு இருக்கு இல்லையா, மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சிவா எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 4வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன்சியை ஜெஃப்ரி விட்டு தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா வந்துட்டு கேப்டன் ஆனால் என்ன பண்ண முடியாது, நாமினேட் பண்ண முடியாது. பட் என்கிட்ட தான் ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரீ பாஸ் இருக்கே, நான் இந்த வாரமே வந்துட்டு நாமினேஷனில் கிடையாது. ஸோ சாச்சனா இருக்காங்க இல்லையா, சாச்சனாக்கு வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் அப்படின்றத விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் இருந்தார். பட் கேப்டன்ஷிப் அப்படின்றத விட்டு கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அவர் கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாரும் எல்லா வாரமும் ஒருத்தரே வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு அசால்ட்டாக தூக்கி சாச்சனாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, பார்க்கக்கூடிய நமக்குமே வந்துட்டு அவ்வளோ அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ சாச்சனாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை போய் கேட்டு விளையாடுறது அப்படின்றது அந்த கேமுக்கு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீயா நானான்னு வந்துட்டு பார்த்துக்கலாம், டஃப் ஃபைட் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கேப்டனானா நாமினேஷன் பண்ண முடியாது அப்படின்னா நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த கேமை வின் பண்ணுவேன் தவிர இன்னொருத்தட்ட போயிட்டு இன்னொரு காம்படிட்டர்கிட்ட போயிட்டு எனக்காக விட்டு கொடு அப்படின்றது கேட்கறது இருக்கு இல்லையா, அது அந்த கேமில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் சுவாரஸ்யத்தை கெடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துல யார் கேப்டனாக வந்தாலுமே இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டை எப்படி வழிநடத்த போகிறாங்க, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத பார்க்க நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் எந்த கேப்டன் வந்தாலுமே அவர் குறை சொல்லக்கூடிய சாச்சனா இன்கேஸ் கேப்டன் ஆனாங்கன்னா அவங்க எப்படி இந்த கேப்டன்சியை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்வது மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் யாருடைய கேப்டன்சியை பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.